வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற குட்டி கதை பலூன். கடிகாரத்தை பார்த்தான் ரகு. மணி காலை 8:33. நேற்று மாலை ரகுவுடைய மேனேஜர் அவசரமான ஒரு ஃபைலை கையில் திணித்து அதை வீட்டிற்கு கொண்டு போய் அது சம்பந்தப்பட்ட வேலையை முடித்துவிட்டு மறுநாள் காலை 9 மணிக்கெல்லாம் ஃபைலை நேராக தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து தர சொல்லியிருந்தார். இரவு 11:45 வரை கண் விழித்து அந்த வேலையை முடித்தான் ரகு. காலை ஃபைலை எடுத்துக்கொண்டு 2 தெருக்கள் தள்ளி இருக்கும் மேனேஜரின் வீட்டிற்கு புறப்பட்டான். மேனேஜரின் வீட்டருகே குடியிருப்பது எவ்வளவு தவறு என்பது இது போன்ற சமயங்களில் தான் புரிகிறது. அந்த சமயத்தில் ஒரு ஆள் பலூன் விற்று கொண்டு வந்தான். அதை பார்த்ததும் ரகுவின் 3 வயது மகன் பலூன் வேண்டும் என்று அடம்பிடித்தான். இதை கவனித்த பலூன்காரன் தன்னுடைய வேலையை காட்டினான். உடனே கையில் இருந்து நீளமான பலூனை தேய்த்து சத்தத்தை உண்டாக்கினான். அந்த சத்தத்தை கேட்ட பையன் ஆக்ரோஷமாய் அடம்பிடிக்க ஆரம்பித்தான். அதெல்லாம் வேணாண்டா, வாங்கி கொடுத்தா உடைச்சிட்டு இன்னொன்னு வேணும்னு அடம்பிடிப்ப, எதுக்கு 10 ரூபாய வேஸ்ட் பண்ணணும்? சாயங்காலம் கடைக்கு கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரேன், சரியா? பையனை சமாதானப்படுத்தி விட்டு புறப்பட தயாரானான் ரகு. பலூன்காரன் நகராமல் அவன் வீட்டின் முன்னால் நின்றவாறே சத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தான். பையன் மீண்டும் மீண்டும் அடம்பிடிக்க தொடங்கினான். என்னங்க, பையன் ஆசையா கேக்குறான், 10 ரூபாய் தானே, போனா போகுது, ஒன்னு வாங்கி கொடுத்துட்டு போங்களேன். பையனுக்கு மனைவி சிபாரிசு செய்தாள். 10 ரூபாய் உனக்கு போனா போகுதா? காசை இப்படி அலட்சியமா நினைக்க கூடாது, அது அப்புறம் நம்மள அலட்சியப்படுத்திடும், புரிஞ்சதா? அவளை முறைத்தவாறே பலூன்காரனிடம் அந்த கோபத்தை காட்டினான். அதான் வேணான்னு சொல்றேன்ல, உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? இடத்த காலி பண்ணு. அவன் முணுமுணுத்தவாறே புறப்பட்டான். பலூன் கிடைக்காத ஏமாற்றத்தில் பையன் அழுது கொண்டிருந்தான். வாய மூடுடா, இல்ல அரைஞ்சி பல்ல பேத்துடுவேன். ரகு போட்ட அதட்டலில் பையன் பயந்து அடங்கி போனான். அந்த ஃபைலுடன் மேனேஜரின் வீட்டிற்கு போய் உட்கார்ந்தான். 20 நிமிடங்கள் ஆகியும் அவர் புறப்பட காணோம். அடுத்த 10வது நிமிடத்தில் புறப்பட்டு வெளியே வந்தார். அவருடன் அவருடைய பேர பையனும் வந்தான். அந்த சமயத்தில் ஒரு பலூன்காரன் வழக்கம் போல பலூனை தேய்த்து ஓசையை எழுப்பிக் கொண்டே வந்தான். அதை பார்த்த மேனேஜரின் பேர பையன் தனக்கு பலூன் வேண்டும் என தன் தாத்தாவிடம் கேட்டான். மேனேஜர் பர்ஸை திறந்தார். சில்லறை நோட்டு இல்லையப்பா, 500 இருக்குதே, உதட்டை பிதுக்கினார். இதை பார்த்த ரகு உடனே பாக்கெட்டில் கைவிட்டு 10 ரூபாயை எடுத்து பலூன்காரனிடம் தந்து ஒரு பலூன் வாங்கி மேனேஜரின் பேர பையனிடம் கொடுத்தான். சந்தோஷமாய் அதை வாங்கி கொண்டான் அந்த பையன். எதுக்குப்பா நீ வாங்கி தர? இருக்கட்டும் சார், சின்ன பசங்க ஆசைப்பட்டு கேட்டா வாங்கி தரணும் சார். அடுத்த வினாடியில் டப் என்ற ஒரு சத்தம் கேட்டது. அந்த பையன் பலூனை உடைத்து விட்டான். தாத்தா தாத்தா, எனக்கு இன்னொரு பலூன் வேணும், அழுது அடம் பிடிக்க ஆரம்பித்தான். சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த பலூன்காரனை கூப்பிட்டான் ரகு. அவன் மறுபடியும் ஒரு 10 ரூபாயை கொடுத்து பலூனை வாங்கி அவன் அழுகையை நிறுத்தினான். அப்போதுதான் பலூன்காரனை கவனித்தான். அரை மணி நேரத்துக்கு முன்னால் அவன் வீட்டருகே விற்று கொண்டிருந்த அதே பலூன்காரன். இப்போது அவன் ரகுவை பார்த்து சிரித்தான். உன் பையன் பலூன் கேட்டப்ப உடைச்சிடுவ, எதுக்கு 10 ரூபாய் தண்டம்னு சொன்ன. ஆனா இப்போ உன் அதிகாரியோட பேர பையனுக்கு யோசிக்காம 1க்கு 2 பலூனா வாங்கி தர்ற. உனக்கெல்லாம் எதுக்கியா குழந்தை? பலூன்காரன் தன்னுடைய அந்த ஒரு சிரிப்பினாலேயே இத்தனையையும் ரகுவிற்கு உணர்த்தி விட்டான். உண்மை ரகுவின் மனதை சுட்டது. மாலை வீட்டிற்கு திரும்பிய போது ரகு தன் மகனுக்கு ஒரு பலூன் வாங்கி சென்றான். நன்றி, வணக்கம்.